இந்த எபிசோட்ல தான் கூட பிறந்த தங்கச்சியே பக்காவா பிளான் போட்டு நாடகம் ஆடுறாளோ அப்படிங்கிற சந்தேகம் முதல் தடவையா ரமேஷ் மனசுக்குள்ள வந்துச்சு. இப்போ ஆண்டாளு காவியாவோட வாயில இருந்து உண்மையை வர வைக்கிறதுக்காக என்ன மைண்ட் கேம் விளையாடினா? காவியா ஆண்டாளு விரிச்ச வலையில எப்படி மாட்டுனா? தான் பொண்ணு சொன்னபடி கேட்டு இப்போ கூட நாடகம் ஆடின கனகத்தோட நிலைமை வீட்டுல எப்படி இருக்கு? இது எல்லாத்தையுமே இந்த 3வது எபிசோட்ல பார்க்க போறோம். எல்லாரும் ஹால்ல சாப்பிடுறதுக்காக வந்து உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆண்டாளு எல்லாருக்கும் உப்புமா பரிமாறிக்கிட்டு இருந்தா. இப்ப அங்க நிலைமை ரொம்ப சீரியஸா தான் இருந்துச்சு. ரமேஷ் தட்டை பார்த்துக்கிட்டு எதையோ யோசிச்சுக்கிட்டு இருந்தான். காவியா புது நெக்லஸ கழுத்துல போட்டுக்கிட்டு ரொம்ப ஸ்டைலா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. என்ன ஆண்டாளு, இன்னைக்கு உப்புமால உப்பு ரொம்ப கம்மியா இருக்கு. ஏன் உன் தங்கச்சி திருட்டுத்தனம் பண்ணி மாட்டிக்கிட்ட டென்ஷன்ல சமையல் கூட சரியா சமைக்க முடியலையா? ஆமா, எங்க உன் தொங்கச்சி? வெளியில ஆளையே காணோம். மாட்டிக்கிட்டோமேனு வெக்கப்பட்டு ரூமுக்குள்ளேயே இருக்காளா, இல்ல ஊருக்கு போறதுக்கு துணி எல்லாத்தையுமே பேக் பண்ணிக்கிட்டு இருக்காளா? ரமேஷ் தான் கெடு கொடுத்தால, அவ ஊருக்கு கிளம்பணும்ல. திருடங்களுக்கெல்லாம் இந்த வீட்டுல இடம் இல்ல. என் தங்கச்சி தப்பு பண்ணலேன்னு எனக்கு நல்லா தெரியும் அத்தை. தப்பு பண்ணாதவங்க வெக்கப்பட்டு வீட்டுக்குள்ள தலைமறைவா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. அவ உள்ள சாஃப்ட்வேர் கோடிங் படிச்சுக்கிட்டு இருக்கா. அதனாலதான் வெளியில வரல. ஆனா எனக்கு செஞ்ச உப்புமா கொஞ்சம் ஸ்பெஷல் அத்தை. இதுல உப்பு வேணும்னா கம்மியா இருக்கலாம். ஆனா இதுல பொய் நாடகம் இதெல்லாம் கலக்கல. இது ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. எந்த டென்ஷனும் இல்லாம எல்லாரும் சந்தோஷமா சாப்பிடுங்க. பாத்தியாமா, திருட்டுத்தனம் பண்ணி மாட்டிக்கிட்ட இந்த அக்கா தங்கச்சிக்கு வாய் மட்டும் குறையல. சாப்பாட்டுல உப்பு கம்மியா போட்டுட்டு அதுக்கு விளக்க சொல்ற விதமா நம்மள தாக்கிக்கிட்டு இருக்காங்க பாரு. அண்ணன், நீ இப்படி சும்மாவே இருந்தா அண்ணி இப்படியெல்லாம் தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. நீ கொடுத்த கிட என்னையோட முடிய போகுதுல்ல. இன்னைக்கு அந்த ஸ்வப்னாவை நம்ம வீட்டை காலி பண்ணிட்டு போக சொல்லி சொல்லுன. அப்படி இல்லனா நாளைக்கு காலையில நான் போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். அப்ப தெரியும் அன்னைக்கு என்னோட பவரு என்னங்கிறது. காவியா, ஒரு நிமிஷம் இரு. ஆண்டாளு கேட்ட கேள்விக்கு நீ இன்னும் பதில சொல்லலையே. முதல்ல இதுக்கு பதில சொல்லு. ராத்திரி முழுக்க தனியா பால்கனியில காஞ்சிக்கிட்டு இருந்த அந்த பேக்குக்குள்ள அந்த நெக்லஸ் எப்படி உள்ள போச்சு? அந்த நெக்லஸுக்கு கை கால் முளைச்சுதா, இல்ல ரக்கம் முளைச்சி போச்சா? அண்ணன், நீ ஏன் மறுபடியும் அதே கேள்வி என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க? அந்த ஸ்வப்னா விரிச்ச வலையில நீ ஏதாவது விழுந்துட்டியா என்ன? இது ஸ்வப்னாவோட பிளானா இருக்கலாம் இல்லையானே? அந்த ஸ்வப்னா என் நெக்லஸை திருடி பால்கனில இருக்கிற பேக்குள்ள கொண்டு போய் யாருக்கும் தெரியாம ஒளிச்சு வச்சிருப்பா. திருடங்களோட மைண்ட் எல்லாம் இப்படிதான் வேலை செய்யும். இங்க லாஜிக் மிஸ் ஆகுதே காவியா. அவ திருடணும்னு நினைச்சிருந்தா எல்லாரோட கண் பார்வையும் படுற இடமான பால்கனியில இருக்கிற பேக்ல ஏன் வைக்கணும்? எங்கேயாவது சேஃபா ரூம்குள்ள கொண்டு போய் வச்சிருக்கலாமே. அது மட்டும் இல்லாம மழை பெஞ்சது, பேகும் நனைஞ்சு போயிருந்துச்சு. ஆனா காலையில நீ நெக்லஸ பேக்ல இருந்து எடுக்கும்போது அந்த நெக்லஸ்ல கொஞ்சம் கூட ஈரமே இல்லையே. அது எப்படி? ஒருவேளை காலையில யாருன்னா வேணும் வேணும்னு அந்த பேகு காஞ்சதுக்கு அப்புறமா அந்த நெக்லஸ அதுக்குள்ள வச்சிருக்கலாம் இல்லையா? இல்லனா ஒருவேளை அந்த நெக்லஸ்ல படக்கூடாதுன்னு மழை தண்ணி அதை விட்டு ஒதுங்கி போயிருக்குமோ? டேய் ரமேஷ், உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? உன் பொண்டாட்டி ஏதேதோ லாஜிக் கேட்டா அதை நம்பி கூட பிறந்த தங்கச்சிய நீ சந்தேகப்படுறியா? உன் பொண்டாட்டி நேத்து ராத்திரி என்ன தலகாணி மந்திரத்தையா ஓதுனா? காலையில எழுந்துச்ச உடனே சொந்த ரத்தத்துக்கு எதிரா நிக்கிற. அப்படி என்னடா உன் பொண்டாட்டியும் உன் மச்சினிச்சியும் உனக்காக பண்ணிட்டாங்க? ஆமா, இங்க தங்கச்சி பொண்டாட்டி மச்சினிச்சி மாய மந்திரத்தை பத்தி இல்ல, உண்மைய பத்தி. நான் லாஜிக்க பத்தி தான் கேட்கறேன். எனக்கு என் பொண்டாட்டி ஆண்டாள் மேலேயும் கோவமா தான் இருக்கு. ஆனா அவ கேட்ட கேள்வியில லாஜிக் இருக்கு. சொப்னா தான் அந்த நகையை திருடினா அப்படிங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லையே. அது கிடைக்கிற வரைக்கும் சொப்னா இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ரமேஷ் ரொம்பவும் கோவமா எழுந்துச்சு ஆபீஸ்க்கு போயிட்டான். அட கடவுளே, இவன் என்ன என் மேல இவ்வளவு சந்தேகத்தோட இருக்கான்? இந்த ஆண்டாளு கேட்ட ஒரே ஒரு லாஜிக் கேள்வியை வச்சு இந்த அளவுக்கு என்ன சந்தேகப்படுறானா? இப்போ இதுல இருந்து நான் எப்படி என்ன காப்பாத்திக்கிறது? ஸ்வப்னா மேல பழிய தூக்கி போடலான்னு பார்த்தா இந்த ஆண்டாளு அப்படியே ஏன் பார்க்க அதை ரிவர்ஸ் பண்ணி விட்டுட்டாளே. இருக்கட்டும், ஏதாவது பெரிய பிளான் போட்டு இந்த ஸ்வப்னாவை நான் துரத்துறேன். கனகமும் காவியாவும் ஹால்ல உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஆண்டாளு துணி காய வைக்கிறதுக்காக பால்கனி கிட்ட வந்தான். அப்ப ஆண்டாளு மாமியார் நாத்தனார பார்த்து வேணும்னே ஸ்வப்னாவை சத்தமா கூப்பிட்டு அவங்க காதுல விழுற மாதிரி இப்படி பேசிக்கிட்டு இருந்தா. ஸ்வப்னா, அம்மாடி ஸ்வப்னா, கொஞ்சம் இங்க வாடாமா. ஆண்டாளு கூப்பிட்ட உடனேயே உள்ள படிச்சுக்கிட்டு இருந்த ஸ்வப்னா பால்கனி கிட்ட வந்து, என்னக்கா, என்னாச்சு? மறுபடியும் அத்தை என்ன வீட்டை விட்டு வெளியில போக சொல்றாங்களா? அக்கா, பாவம், என்னால உனக்கு இங்க எவ்வளவு கஷ்டம்ல.
அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சொப்னா. நீ தைரியமா இந்த வீட்ல உக்காந்துக்கிட்டு சந்தோஷமா படிக்கலாம். இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள உன் மேல விழுந்த அந்த திருட்டு பழிய நான் நிச்சயமா தொடச்சிருவேன். நான் நம்ம ஊர்ல நம்ம சித்தப்பா போலீஸ் இல்ல, அவருக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னேன். ஐயோ, நம்ம போலீஸ் சித்தப்பாவுக்கா அக்கா? அவருக்கு எதுக்குக்கா ஃபோன் பண்ண? ஆமாண்டி, நான் சித்தப்பாவுக்கு தான் ஃபோன் பண்ணி இங்க நடந்தது எல்லாத்தையும் சொன்னேன். அதுக்கு சித்தப்பா என்ன சொன்னார் தெரியுமா? இந்த மாதிரி திருட்டு கேஸ் எல்லாம் வரும்போது இத கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி அப்படின்னு சொன்னாரு. அந்த நெக்லஸை எடுத்தது யாரு, அத உன் பேக்ல வச்சது யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்னதா டெக்னிக் ஒண்ணு இருக்காமா. அது பேர் ஏதோ ஃபிங்கர் பிரிண்டாமே. அது தெரிஞ்சுக்கிறதுக்காக சித்தப்பா நிறைய ஆட்களை இன்னைக்கு சாயந்தரம் நம்ம வீட்டுக்கு அனுப்புறதா சொன்னாரு. இன்னொரு பக்கம் ஹால்ல டிவி பார்த்துக்கிட்டு இருந்த கனகம் காவ்யா 2 பேருமே போலீஸ், ஃபிங்கர் பிரிண்ட், டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் கேட்ட உடனே டிவி சவுண்ட கம்மி பண்ணி உன்னிப்பா அதை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஃபிங்கர் பிரிண்ட்ஸா? அதை வச்சு என்ன பண்ணுவாங்களாக்கா? அதுவா, ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அப்படின்னா நம்ம கைரேகையெல்லாம் பதிஞ்சிருக்கிறது தானே. இப்போ அந்த நெக்லஸை யார் திருடிருக்காங்களோ அந்த நெக்லஸ் மேலேயும் அந்த நெக்லஸ் வச்சிருக்கிற டப்பா மேலேயும் அவங்க ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கும்ல, அந்த ஃபிங்கர் பிரிண்ட் மேல ஒரு பவுடரை போடுவாங்களாம். அப்படி அந்த பவுடர் போட்டதுமே அதுல யாரோட ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கு அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சிருவாங்களாம். இப்ப எப்படியும் நெக்லஸ அந்த காவியா அவனுடைய கழுத்துல தானே போட்டுக்கிட்டு இருக்கா. உடனே அந்த நெக்லஸ கழட்டி வந்தவங்க எல்லாரும் அதுல எந்த ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குன்னு செக் பண்ணுவாங்க. ஒருவேளை அப்படி செக் பண்ணும்போது அந்த நெக்லஸ்ல உன்னோட ஃபிங்கர் பிரிண்ட் இருந்துச்சுன்னா நீ தான் அதை திருடின. ஒருவேளை அதுல உன் ஃபிங்கர் பிரிண்ட் இல்லாம காவியாவோட ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, அப்போ உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்காக அவ ஆடின நாடகம்னு தெரிஞ்சிடும். அப்போ அவங்க அண்ணன் ரமேஷே அவளுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனைய கொடுத்துருவாரு. அது மட்டும் இல்ல, திருடினவங்க 3 மாசம் ஜெயில இருக்கணுமா. நீ சந்தோஷமா போய் படிமா. சாயந்தரம் போலீஸ்காரங்க வீட்டுக்கு வந்ததும் உண்மை என்னன்னு தானே தெரிஞ்சிட போகுது. அப்பாடா, சந்தோஷக்கா. அந்த நெக்லஸ் நான் தொட்டு கூட பாக்கலக்கா. சாயந்தரம் போலீஸ்காரங்க வந்ததும் அந்த ஃபிங்கர் பிரிண்ட செக் பண்ணி திருடி நான் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. எனக்கு அது போதும்க்கா. அப்படி ஸ்வப்னா சந்தோஷமா போயிட்டா. காவ்யா, என் தங்கச்சி உண்மையிலே அப்பாவிதான், ஆனா நான் இல்ல. அதனாலதான் உன் வாயாலேயே உண்மையை கக்க வைக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு நாடகத்தை இப்போ நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். சாயந்தரம் யாரும் வரப்போறதோ இல்ல, ஃபிங்கர் பிரிண்ட செக் பண்ண போறதோ இல்ல. ஆனா இதெல்லாம் உன் காதுல விழுந்ததுனால இதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக நீ ஏதாவது சேட்டை செய்வ பாரு, அதுல மாட்டுவே என் வேலையில. அப்ப இந்த கிராமத்து பொண்ணோட திறமை என்னங்கறத இன்னைக்கு நீ தெரிஞ்சுப்ப. இன்னொரு பக்கம் ஆண்டாளு சொன்னது எல்லாத்தையுமே கேட்டு காவ்யாவுக்கு பயத்துல வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சுது. கனகத்தோட கைய இறுக்கமா பிடிச்சுக்கிட்டா. 2 பேரும் வேகமா காவ்யா ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டாங்க. அம்மா, அண்ணி சொன்னது கேட்டியாமா? சாயந்தரம் போலீஸ்காரங்க வராங்களாமா, ஃபிங்கர் பிரிண்டாமா. இந்த நெக்லஸ் மேல ஏதோ பவுடரை தூவின உடனேயே இதுல யாரோட ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குன்னு தெளிவா தெரிஞ்சிடுமாமா. அந்த ஸ்வப்னா தான் இந்த நெக்லஸை தொடக்கூட இல்லையே, நான் தானமா அவ பையில கொண்டு போய் இந்த நெக்லஸை வச்சேன். அப்படின்னா இது மேல ஏன் ஃபிங்கர் பிரிண்ட் தானே இருக்கும். அப்போ சாயந்தரம் நாம தான் வசமா மாட்டிக்க போறேன். என்னம்மா பண்றது? போலீஸ்காரங்க மட்டும் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா என் மான மரியாதை எல்லாம் போயிடும். நான் ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கும். அப்புறம் அண்ணன் என்ன வீட்லயே சேர்த்துக்க மாட்டாரு. என் வாழ்க்கையே வீணா போயிடுமா. ஹேய், மெதுவா சொல்லுடி. அந்த ஆண்டாள் காதுல விழுந்துச்சுன்னா அப்புறம் அவ்வளவுதான். அந்த பட்டிக்காடுக்கு போலீஸ்காரங்க கிட்ட போற அளவுக்கு தைரியம் இருக்குன்னு எனக்கு தெரியல பாரு. அவங்க சித்தப்பா போலீஸா? இந்த விஷயம் எனக்கு தெரியாம போச்சே. நீ ஒன்னும் பயப்படாத. அவங்க எல்லாரும் வரதுக்கு முன்னாடி நெக்லஸ்ல இருக்கிற அந்த ஃபிங்கர் பிரிண்ட நம்ம அழிச்சிடலாம். அப்ப சாட்சி இருக்காதுல்ல. ஆனா எப்படிமா, எனக்கு மைண்டே வேலை செய்ய மாட்டேங்குது. அண்ணனுக்கு விஷயம் தெரிஞ்சா என்ன வெட்டி கொன்னுடுவாமா. அந்த ஸ்வப்னாவை அடிச்சு விரட்டலான்னு பார்த்தா அந்த கயிறு இப்ப ஏன் கழுத்துல தூக்கு கயிறா தொங்குது. என்ன பண்ண போறேனோ. அடியே பைத்தியக்காரி, உங்க அம்மா இருக்கிற வரைக்கும் அந்த பட்டிக்காடுக்காரியால எதுவும் பண்ண முடியாது. நீ கவலைப்படாத. இன்னைக்கு மதியம் சாப்பிட்டுட்டு ஆண்டால படுத்து தூங்குவால, அந்த நேரம் நெக்லஸ பாத்ரூம்க்கு கொண்டு போய் டெட்டாலு, சோப்பு, அப்புறம் துணியில தேய்க்கிற பிரஷ் வச்சு நல்லா கழுவிடு. தங்கம் பாதி அதுல போனாலும் பரவாயில்ல, ஆனா அதுல அந்த ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும் இருக்கவே கூடாது. அப்ப அந்த போலீஸ்காரங்க வந்தாங்கன்னா என்ன பவுடரை கொட்டினாலோ எந்த ஃபிங்கர் பிரிண்டோ இருக்க போறது இல்லல்ல. அப்ப நீயும் ஜெயிலுக்கு போக மாட்ட, உங்க அண்ணகிட்டயும் நீ மாட்ட மாட்ட. அம்மா சொல்றது உண்மைதான். எப்படியாவது இந்த நெக்லஸை கழுவிட்டா இதுல இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாமே போயிடும். அதுக்கப்புறம் போலீஸ்காரங்க நான் தான் குற்றவாளின்னு கண்டுபிடிக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது பிளான் போட்டு ஸ்வப்னாவை துரத்திடலாம். அன்னைக்கு மதிய நேரம் வீடு அமைதியா இருக்கும்போது ஹால்ல சோஃபால படுத்துக்கிட்டு
கனக காவலு காக்கும்போது காவ்யா நெக்லஸ் எடுத்துக்கிட்டு பாத்ரூமுக்கு போனா. அங்க துணி துவைக்கிற பிரஷ்ல டெட்டாலு, சோப்பு, லிக்விடு எல்லாத்தையும் போட்டு அந்த நெக்லஸ கழுவ ஆரம்பிச்சா. பயத்துல அவளுக்கு வேர்த்து கொட்டிக்கிட்டு இருந்துச்சு. கடவுளே, இந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாம் போயிடணும். எவ்வளவுதான் தேய்ச்சி கழுவுனாலும் இன்னும் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கும்னு சந்தேகமா இருக்கு. வரவங்க ஸ்கேன் பண்ணும்போது ஃபிங்கர் பிரிண்ட் கிடைக்கவே கூடாது. எப்படியாவது இந்த நெக்லஸ புதுசு மாதிரி நான் கழுவிடணும். இந்த சோப்பு போட்டு ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மொத்தத்தையும் அழிச்சிடணும். என் கையே தேஞ்சாலும் பரவாயில்ல, நெக்லஸ் தேஞ்சாலும் பரவாயில்ல. சரியா அன்னைக்கு அதே நேரத்துல ரமேஷ் கொஞ்சம் சீக்கிரமாவே ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்துட்டான். நேரா ஆண்டாள பார்க்க தான் போனான். அவன் கொஞ்சம் கவலையோட தான் இருந்தான். ஆண்டாளு, காவியா எங்க? எனக்கு மைண்டே சரியா வேலை செய்யல. ஆஃபீஸில் என்னால் வேலையே பார்க்க முடியல. காலையில் நீ கேட்ட லாஜிக்கு கரெக்டாக தான் இருந்துச்சு. காவியாவோட முகத்தை பார்க்கும்போது அவ ஏதோ பொய் சொல்கிற மாதிரி தான் தோணுச்சு. அது என்னன்னு முழுசா தெரிஞ்சுக்கணும். ஆமாம், அவ எங்க? காவ்யா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. எதுவுமே கண்ணுக்கு முன்னாடி இருக்கும்போது கேட்டு தெரிஞ்சுக்கிறது எதுக்கு? உங்களுக்கு இருக்கிற சந்தேகத்தை எல்லாத்தையுமே உங்க தங்கச்சியே இன்னைக்கு தீர்த்து வைப்பா. காவ்யா பாத்ரூம்ல இருக்கா. அவ குளிக்கலாம் இல்ல. நீங்க மெதுவா போய் அந்த பாத்ரூம் கதவை லைட்டா திறந்து உள்ள பாருங்க. உங்க தங்கச்சி தன்னை தானே காப்பாத்திக்கவும் இந்த குடும்பத்தோட கௌரவத்தை காப்பாத்தவும் என்ன செய்யறான்னு. ரமேஷ்க்கு ஆண்டாளு என்ன சொல்றா அப்படின்னு புரியலனாலும் அவ தைரியமா சொன்னது கேட்டு அவனும் சரின்னு மெதுவா பாத்ரூம் கிட்ட போனான். பாத்ரூம் கதவு கொஞ்சம் திறந்துதான் இருந்துச்சு. அப்போ உள்ள அந்த சந்து வழியா பாக்கும்போது காவியா பயந்து போய் அவளுடைய ₹1,00,000 நெக்லஸ டெட்டால் எல்லாத்தையும் போட்டு கழுவிக்கிட்டு இருந்ததை பார்த்தான். என்ன இது? அந்த கடைக்காரன் இந்த நெக்லஸை கொடுக்கும்போது இதில் எந்த ஒரு கெமிக்கலும் சோப்பும் படாமல் பார்த்துக்கோங்கன்னு தானே கொடுத்தான். அப்படி இருக்கும்போது டெட்டாலு சோப்புன்னு எல்லாத்தையும் போட்டு எதுக்காக காவியா இதை தேய்ச்சி தேய்ச்சி கழுவுறா? அதுவும் இல்லாமல் அவள் முகத்தில் ஏன் இவ்வளவு பயம்? ரமேஷ் அதை பார்த்து கதவு தள்ளி வேகமா பாத்ரூம்குள்ள வந்தான். திடீர்னு அண்ணனை பார்த்து அந்த பயத்துல காவியா கையில இருக்கிற பிரஷ், நெக்லஸ் ரெண்டுத்தையுமே கீழே போட்டுட்டான். காவியா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இவ்வளோ செலவு பண்ணி வாங்கின அந்த தங்க நெக்லஸை எதுக்காக இப்படி டெட்டாலு சோப்புன்னு போட்டு தேய்ச்சி பாழாக்கிக்கிட்டு இருக்க? அண்ணா, நீ நீ எப்போ வந்த? அது நெக்லஸ் மேல கொஞ்சம் அழுக்கா இருந்துச்சா, அதான் அது எல்லாம் போகட்டும்னு சோப்பு போட்டு கழுவுன. அப்போ அதை கேட்டு பின்னாடியே வந்த ஆண்டாளு ரொம்ப கூலா சிரிச்சுக்கிட்டு இப்படி சொன்னான். துணியில அழுக்கு இருந்தா சோப்பு போட்டு துவைச்சா போயிடும். ஆனா மனசுக்குள்ள அழுக்கும் கையில ஒட்டிக்கிட்டு இருக்கிற பாவமோ டெட்டாலோ சோப்பு எது போட்டு கழுவுனாலும் போகாது. அவ கழுவுறது அழுக்க இல்லைங்க, ஃபிங்கர் பிரிண்ட. சாயந்தரம் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் செக் பண்றவங்க வந்து அந்த நெக்லஸ்ல இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட செக் பண்ணிட்டு உண்மை என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு காவியாவை ஜெயிலுக்கு அனுப்பிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்துல அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாத்தையுமே அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கா. அதை கேட்டு ரமேஷ் ஷாக் ஆயிட்டான். அவன் மறுபடியும் கோவமா காவியாவை பார்த்து, ஃபிங்கர் பிரிண்ட்ஸா? என்ன காவியா, ஆண்டாளு சொல்கிறது உண்மையா? அப்படின்னா இந்த நெக்லஸை சொப்னாவோட பைக்குள்ளே கொண்டு போய் வச்சது நீதானா? சொப்னா திருநான்னு நீ நாடகமாக ஆடுன? ஒரு அப்பாவி பொண்ணு மேலே பழி போடுறதுக்கு நீ நாடகமெல்லாம் ஆடுவியா? நீ என் கூட பிறந்த தங்கச்சி தானே? அப்படி இருக்கும்போது இவ்வளவு கேவலமான புத்தி உனக்கு எங்கிருந்து வந்துச்சு? காவியா, உண்மையை சொல்லு. இது உன்னோட வேலை தானே? காவியா அழுதுகிட்டே தான் இருந்தா. எல்லாரும் ஹாலுக்கு வந்து சேர்ந்தாங்க. காவியாவோட கண்ணுல இருந்து கண்ணீர் கொட்டிக்கிட்டு இருந்துச்சு. கனகமும் அமைதியா உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. ஸ்வப்னா ஒரு ஓரமா நின்னுக்கிட்டு இருந்தா. ஏம்மா, என்னை பார்த்தா உனக்கு இளிச்சவாய மாதிரி இருக்கா? இல்லை உங்க நாடகத்தில் நான் ஜோக்கரா? ஒரு அப்பாவி பொண்ணை வீட்டை விட்டு அனுப்புறதுக்காக 2 பேரும் சேர்ந்து இவ்வளவு மோசமான நாடகத்தை போட்டிருக்கீங்க. படிக்கிறதுக்காக இங்கே தங்கி இருக்கிற பொண்ணோட பையில ஒரு நெக்லஸை போட்டு பழியா போட பார்க்குறீங்க. ஏன் காவியா, இந்த நெக்லஸை வாங்குறதுக்காக என் முன்னாடி எவ்வளோ ட்ராமா போட்ட? இந்த நெக்லஸை வாங்க என் கிரெடிட் கார்டில் ₹1,00,000 ஸ்வைப் பண்ணியிருக்கேன். அந்த பில்லை கூட நான் இன்னும் கட்டலை. அதுக்குள்ள இவ்வளோ பெரிய நாடகமா? நீ என் தங்கச்சி தானா? டேய் ரமேஷ், என் பொண்ணு எதுவும் சொல்லாதடா. அவ சின்ன பொண்ணுடா. ஏதோ இந்த பட்டிக்காடு மேல இருக்கிற கோவத்துல அப்படி பண்ணிட்டா. அதுக்கு நானும் சப்போர்ட் பண்ணிட்டேன். அந்த ஸ்வப்னா நம்ம வீட்லயே தங்கியிருந்து நம்ம பணத்துல வாழ்றது எங்க 2 பேருக்கும் பிடிக்கவே இல்ல. அதனாலதான் அவ அப்படி பண்ணிட்டா. ₹1,00,000 நகை தானே, போனா போகுதுன்னு விடுறா. வேணும்னா ஸ்வப்னா கிட்ட சாரி கேட்க சொல்றேன். என்னம்மா சொன்ன? சாரியா? பண்ண பாவத்துக்கு சாரி கேட்டா போதுமா? ஆண்டாளு, என்னை மன்னிச்சிடு. 2 பொண்ணுங்க விஷயத்துல என் தங்கச்சி பேச்சை நான் கேட்டது தப்பு தான். அவ பேச்சை கேட்டு ஸ்வப்னாவை கை வாங்கினதும் தப்பு தான். ஸ்வப்னா, என்னை மன்னிச்சிடுமா. உனக்கு நடந்த அநியாயத்துக்கு நான் நிச்சயமா நியாயத்தை கொடுப்பேன். ஆனா ப்ளீஸ்ண்ண,
அந்த நெக்லஸ் என்கிட்ட கொடுத்துருன. அது என்னோட நெக்லஸ்ன. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயுமே பில்டப் கொடுத்துட்டேன். இப்ப என் மான அவங்க முன்னாடி போயிடும். இனிமே இந்த நெக்லஸ்க்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல காவியா. உனக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும் இல்லையா? இதான் அந்த தண்டனை. ஆண்டாளு, இந்தா இந்த நெக்லஸை எடுத்து சொப்னாவோட கழுத்துல இப்பவே போடு. இன்னையிலிருந்து இந்த வீட்டுல காவியாவுக்கு என்ன உரிமை இருக்கோ சொப்னாவுக்கும் அதே உரிமை இருக்கு. அவளை யாரும் ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது. ஏதாவது சொன்னா அப்புறம் அவ்வளவுதான். இதான் என்னோட முடிவு. ஐயோ வேண்டாங்க. இந்த லட்சக்கணக்கில் இருக்கிற நெக்லஸ்லாம் எங்களுக்கு தேவையில்லை. என் தங்கச்சி திருடலன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, அது போதும். அவளுக்கு இந்த மாதிரி தங்க நகை போடுறதுல விருப்பம் இல்ல. காவியா கிட்டே கொடுத்துருங்க. இல்ல ஆண்டாளு, சொப்னாவோட கழுத்துல இந்த நகை இருக்கட்டும். அப்பதான் நான் பண்ண தப்பு எல்லாமே எனக்கு ஞாபகத்துக்கு வந்துகிட்டு இருக்கும். சொப்னா, இந்தா இதை நான் உனக்காக கொடுக்கற பரிசு. ஆண்டாளு சரின்னு ஸ்வப்னா கிட்ட அந்த நெக்லஸ வாங்கி கொடுத்துட்டான். காவியாவும் கனகமும் தோத்து போன கோவத்துல ஆண்டாள முறைச்சு பாத்துக்கிட்டு இருந்தாங்க. ஏண்டா, ஏன் பொண்ணுக்காக வாங்கின நெக்லஸ உன் பொண்டோட்டியோட தங்கச்சி கழுத்துல போட்டு விடுற அளவுக்கு தைரியம் வந்துருச்சா உனக்கு? அந்த ஆண்டாளு வந்த நாள்ல இருந்து நீயும் மாறிட்டடா. இந்த வீணா போனவள வீட்டை விட்டு துரத்தலான்னு பார்த்தா இன்னைக்கு நாங்களே அவன் முன்னாடி அவமானப்பட்டு தலைகுனிற அளவுக்கு ஆளாயிட்டோன்னா அதுக்கு காரணம் இந்த ஆண்டாளு தான். இவளை நான் சும்மா விட போறதில்ல. என் பொண்ணை கிழத்தள்ளி நீ ஜெயிச்சிட்டடி. ஆனா அவளை பெத்த அம்மானா இனிமே என் புள்ள கூட நீ எப்படி சந்தோஷமா உன் வாழ்க்கைய வாழ்ந்துடுற அப்படிங்கறத நானும் பார்க்கத்தாண்டி போறேன். இனி தாண்டி இருக்கு ஆட்டமே. பாத்தீங்கல்ல, காவியாவும் கனகாவும் சேர்ந்து ஒரு பிளான போட்டா ஆண்டாளு சின்னதா ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்னு ஒரு பிளான போட்டு காவியா வாயாலேயே உண்மையை ஒத்துக்க வச்சு ரமேஷ ஸ்வப்னா கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சுது. ஆனா இந்த தோல்வியை கனகத்தால தாங்க முடியல. பொண்ணோட கண்ணீருக்கு பதிலா தான் புள்ளையோட வாழ்க்கையை கெடுக்கணும் அப்படின்னு அவங்க மனசுக்குள்ள முடிவு பண்ணிட்டாங்க. அடுத்து கனக செய்ய போற அந்த பெரிய திட்டம் என்னவா இருக்கும்? ரமேஷையும் ஆண்டாளையும் பிரிக்கிறதுக்காக அவங்க என்ன திட்டத்தை போட போறாங்க? அதுல இருந்து ஆண்டாளு தப்பிப்பாளா அப்படிங்கறத அடுத்த எபிசோட்ல நாம பார்க்கலாம்.